ஓர் அமைதியான காட்டின் உள்ளே ஓர் இனிமையான சிறிய பறவை வாழ்ந்து வந்தது. அவளுக்கு மினுமினுக்கும் இறகுகள், கருணை நிறைந்த ஒரு நல்ல இதயம் இருந்தது. ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. தினமும் அவள் பார்க்கும், கேட்கும், உணரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு சிறிய கல்லில் எழுதுவாள். அது மகிழ்ச்சியானதாகவும் வலியூட்டுவதாகவும் இருந்தாலும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் வைக்கப்பட வேண்டியதுதான் என்று அவள் நம்பினாள். அதனால் தினமும் ஒரு புதிய கல்லை எடுத்துக்கொண்டு தன் மூக்கால் அதில் நினைவுகளை எழுதி அவள் எப்போதும் சுமக்கும் ஒரு சிறிய துணிப்பையில் வைத்தாள். ஆரம்பத்தில் அது அவளுக்கு அழகாக தொட தோன்றியது. தன் வாழ்க்கை நினைவுகளை சேகரிப்பதில் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த சிறிய பை அவளுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தது. ஆனால் நாட்கள் சென்றபோது அந்த பை கனமாக தொடங்கியது. கற்கள் அதிகமானதால் அவளின் இறக்கைகளுக்கு சுமையாக மாறியது. மெல்ல மெல்ல அவள் பறக்கும் வேகம் மெதுவானது. முன்பு போல உயரமாக பறக்க முடியவில்லை. ஆனால் அவள் அதை கவனிக்கவே இல்லை. அவள் தொடர்ந்தும் கற்களை சேகரித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் ஒரு வயதான ஞானமுள்ள ஆந்தையை அவள் சந்தித்தாள். ஆந்தை கேட்டது, "சின்ன பறவையே, நீ ஏன் அந்த பையை சுமந்து செல்கிறாய்?" பறவை சொன்னாள், "இதில் என் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நீ இன்றைய நாளில் வாழ்கிறாயா அல்லது நேற்றைய நாளை முதுகில் சுமந்தபடி பறக்கிறாயா?" பறவைக்கு அது புரியவில்லை. அவள் பறந்து சென்றாள். வாரங்கள் கடந்தன. அவளின் பை நிரம்பி வழிந்தது. அவள் தரையிலிருந்து கூட எழ முடியாமல் தவித்தாள். இறக்கைகள் வலித்தன. உடலில் சக்தியே இல்லை. ஒரு நாள் பாதுகாப்பான இடத்திற்கு பறக்க முயன்ற போது அவள் கீழே விழுந்தாள். கற்களின் கனம்தான் அவளின் மென்மையான உடலை நசுக்கியது. அவள் தன்னை காப்பாற்றும் என்று நம்பிய அதே நினைவுகளின் கீழ் அசைவற்று கிடந்தாள். அந்த நாள் ஆந்தை மீண்டும் வந்தது. அந்த சிறிய பறவையை பார்த்து மென்மையாகச் சொன்னது, "நினைவுகள் வழிகாட்டவே, சுமையாக இருக்க அல்ல." அவள் அனைத்தையும் சுமக்க முயன்றாள். ஆனால் வாழ மறந்துவிட்டாள். இந்த கதை போல நாமும் பல நேரங்களில் நல்ல நினைவுகளையும் கெட்ட நினைவுகளையும் இதயத்தில் சுமந்து கொண்டு திரிகிறோம். ஆனால் கடந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் சுமந்தால் நம் உள்ளம் சோர்ந்துவிடும். இன்றைய நாளை அனுபவிக்க முடியாது. எதிர்காலத்தை நோக்கி செல்லவும் முடியாது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.